ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய எழிலார் சுரும்பு பகுதியில் 7வது பாடல். யமன் வரும் காலத்திலே முருகப்பெருமான அருள் மட்டுமல்ல, முருகப்பெருமானது அடியார் தொடர்பு கூட நமக்கு உதவி புரியும் என்பது போல பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். துடி டுண்டு டுண்டு டுடு டுண்டு டுண்டு தொகு தொந்தம் என்று முரள, துடி டுண்டு டுண்டு டுடு டுண்டு டுண்டு தொகு தொந்தம் என்று முரள, சுடுகண்டம் நின்று நடனம் செய் நம்பர் சுதன் என்று வந்த பெரியோய், சுடுகண்டம் நின்று நடனம் செய் நம்பர் சுதன் என்று வந்த பெரியோய், அடி கண்டு கொண்ட அருள் அன்பர் சொந்தம் அணுவும் பெறாது சிறியேன், அடி கண்டு கொண்ட அருள் அன்பர் சொந்தம் அணுவும் பெறாது சிறியேன், நடுவன் கண்ணின்று வரும் மொயம்பர் முன்பு என்னவில்வேன் விளம்பி அருளே, நடுவன் கண்ணின்று வரும் மொயம்பர் முன்பு என்னவில்வேன் விளம்பி அருளே. சிவபெருமானின் உடுக்கையில் இருந்து டுண்டு டுண்டு டுடு டுண்டு தொகுதொந்தம் என்ற தாளத்துடன் ஓசையானது எழும்ப, அந்த இசைக்கு தக்கவாறு சுடுகாட்டில் நின்று திருக்கூத்தினை செய்யும் சிவபெருமான் மகன் என்று கூறும்படி வந்த பெரியவனே, உனது திருவடியை தரிசனம் செய்து திருவருள் பெற்ற அடியார்தம் தொடர்பு ஆசி அணுவளவும் பெறாமல் எளியேன், என் உயிரை பறிக்க வரும் வலிமையான இயமன் தூதரிடம் என்ன பதில் கூறுவேன்? எனக்கு கூறி அருள்க. அடியாரது தொடர்பு இருந்தால்தான் நாம் உய்ய முடியும். அதனால் தான் நடுவன் கண் நின்று வரும் மொயம்பர். நடுவன் என்று சொன்னால் யமன். இந்த யமனிடமிருந்து வருகின்ற யம தூதர்களிடம் நான் என்ன சொல்வேன்? முருகப்பெருமானே சொல்லி அருள்க என்று கூறும் வண்ணம் இந்த பாடலை பாம்பன் சுவாமிகள் முடித்திருப்பார். துடி டுண்டு டுண்டு டுடு டுண்டு டுண்டு தொகு தொந்தம் என்று முரள, சுடுகண்டம் நின்று நடனம் செய் நம்பர் சுதன் என்று வந்த பெரியோய், அடி கண்டு கொண்ட அருள் அன்பர் சொந்தம் அணுவும் பெறாது சிறியேன், நடுவன் கண்ணின்று வரும் மொயம்பர் முன்பு என்னவில்வேன் விளம்பி அருளே. முருகப்பெருமானை, முருகப்பெருமான அடியார்களை ஆராதித்து இன்புறுவோமாக. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.